எனக்கான காலம் வந்துவிட்டது. வரும் 4ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் த்ரிஷா இன்ஸ்டா பதிவு. நாகப்பட்டினத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்திற்கு நாளை தவேக தலைவர் விஜய் பயணம். நாகூர் தர்காவிற்கும் விஜய் செல்ல இருப்பதாக தகவல். தமிழகம் உட்பட 5 மாநில வாக்கு எண்ணிக்கை முடிவுகளை மக்கள் தெரிந்து கொள்ளும் வசதியை அறிவித்த தேர்தல் ஆணையம். இசிஐ நெட் செல்போன் செயலி மூலமாகவும் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்திலும் தெரிந்து கொள்ளலாம் என்று அறிவிப்பு. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அளிக்கப்பட்ட விண்ணப்பத்திற்கு 2 ஆண்டுகள் தாமதமாக பதில். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்திற்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்து மாநில தகவல் ஆணையம் உத்தரவு. தமிழ்நாடு அரசின் நட்புடன் உங்களோடு திட்டத்தில் மனநல ஆலோசனைகளை பெற கட்டணமில்லா தொலைபேசி சேவை. தமிழக சுகாதாரத்துறை அறிவிப்பு. பழனி முருகன் கோவிலில் மதுரை மத்தி தொகுதி அதிமுக வேட்பாளரும் நடிகருமான சுந்தர் சி சாமி தரிசனம். வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகவும் மே 4ஆம் தேதி மக்களின் தீர்ப்பு தெரியும் என்றும் பேட்டி. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தும் வகையில் தேவையான விதிகளை வகுத்து அறிவிக்க கோரிய மனு. 8 வாரங்களுக்குள் பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. The Chennai Silks in Mega Summer Sale.